ஒரே ஆசிரியர் பல கல்லூரிகளில் விரிவுரையாளராக போயிட்டு இருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ இந்த இஷ்யூ நமக்கு 2023 மார்ச் ஏப்ரலில் நம்ம வாலண்டியர் மீட் நடக்குது. அங்கே வந்த ஒரு வாலண்டியர் கொஞ்சம் பெரியவர், அவர் இந்த வாலண்டியர்லாம் மீட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போகிறார். ஒவ்வொருத்தவங்களும் 2-3 கல்லூரியில் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க, 2-3 காலேஜுக்கு சைன் பண்ணுறாங்க, 2-3 இதுக்கு ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ ஓட்டுறாங்க. இப்படிலாம் அவர் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஆள் ஒன்று தான். அவர் 2-3 மட்டும் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நடக்குது. சரி, இது எங்கே பார்க்கலாம் சார் அப்படின்னா, இது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் சார் இருக்குது அப்படின்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இது எப்படி சாத்தியம்? நமக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அது ஒரு பெரிய கட்டமைப்பு. இன்றைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுசும் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கிறது. இன்ஜினியரிங் கல்லூரியில் டாப் எமினன்ஸ் கல்லூரிகளை இது ஒன்று, கிரேடிலையும் கூட. அப்போ இதில் எப்படி நடந்திருக்கும்? இவ்வளோ பேர் எப்படி கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க? இதே அச்சமும் பயமும் நமக்கு இருந்தது. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் இங்கே பணம் குளிக்கிறதா பார்க்குறேன். எனக்கு கட்சிக்காரங்க தொடர்புலாம் இருக்குது, இல்லை எனக்கு வேறு தொடர்புலாம் இருக்குது, எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதில் எனக்கு கல்வியில் போய் காசு போட்டால் எனக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சேர்த்தா நிறைய வருமானம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இதில் 100, இதில் ஒரு 50, அதில் ஒரு 60, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் 60, 50, 100 கேட்குறேன். அப்படி நான் ஒரு பிஸ்னஸ் மைண்டில் செயல்பட்டால் கூட யார் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும்? அரசு தான் செக் அண்ட் பேலன்ஸ். இப்போ பொதுவாகவே எதுனாலும் இந்த ஆதார் கார்டு வாங்கி அவங்க நம்பர் வாங்கி செக் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஆதார் கார்டெல்லாம் வாங்கி செக் பண்ணியிருப்பாங்கல்ல ஒருத்தருக்கும். நீங்கள் கேட்டது அதில் எப்படி மிஸ்டேக் வரும்? இப்போ நீங்கள் கேட்டது போல் இன்ஸ்பெக்ஷன் டீம் இப்படி உட்காந்து கேட்டிருந்தா இந்த முறைகேட்டே நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே அவரோட ஒரிஜினல் ஐடி கொடுக்காம வேற ஒரு டம்மி ஐடி கொடுக்குறாங்க. அதுபோல் டம்மி ஐடினா இப்போ அந்த ஆதார் கார்டு மாதிரி இருக்கிறது டம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. வேற ஒரு ஆதார் கார்டை போட்டிருக்கிறதா இப்போ அவரே சொல்கிறார், வைஸ் சான்சலரே சொல்கிறார். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் 32 கல்லூரியில் வேலை செஞ்சுருக்கிறதா, 32 காலேஜில் வேலை செஞ்சிருக்கு. 13,891 ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே டம்மி ஐடியில் இருக்காங்க. அப்படின்னா அவர் அங்கே இருக்காங்களா இல்லையா? 13,000 பேர், 47,000 பேர் மொத்தம் ஃபேக்கல்ட்டிஸ். இதில் 13,800 14,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபேக்கல்ட்டிஸ் டம்மி ஐடினா இப்போ அங்கே இருக்காங்களா இல்லையா? இந்த கல்வி நோக்கம் கொண்டு, கல்வியை வியாபார நோக்கம் கொண்டு வந்தவர்கள் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த அஃபிலியேஷன் டீம், இன்ஸ்பெக்ஷன் போன டீம், இது ஒரு பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கிறதுக்கு இது அவங்க ஒரு டீம் இதை கண்காணிச்சிருந்தாலே கல்வியை காசாக்குற இடமா நடந்திருக்காது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி இருக்குது, தேமுதிக இருக்குது, அந்த பக்கம் நாம் தமிழர்லாம் இருக்குல்ல. இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்காங்க. எலெக்ஷன் வரும்போது சண்டை போட்டாங்களா? இந்த மாணவர் பிரச்சனை 3 நாளாக அடித்து வெளில வந்துருச்சுல்ல. எந்த கட்சியாவது எங்கள் கட்சி சார்ந்தவங்க இந்த கல்லூரி நிறுவனம் நடத்துகிறாங்க, நாங்கள் கட்சியை விட்டு தூக்குறோம் பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். இல்லை எந்த கட்சிக்காரங்களாவது இந்திய அளவில் நாம் படித்தவர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எடுத்தோம்னா தமிழ்நாடு ஓரளவுக்கு முக்கிய இடத்தை வைக்கிறது. நீங்கள் கேரளா எடுத்திங்கன்னா 100% படிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுபோல் ஒரு தொடர்ச்சியாக அந்த சதவீத அடிப்படையில் எடுக்கும் பொழுது தமிழகம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அதிகமாக தான் தெரியுது. இந்த மாதிரி இடங்களில் அந்த யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு கீழே கல்லூரிகள், அதில் அவங்கள சொல்லிக் கொடுக்குறவங்க, அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க, அங்கே இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தகுதியாக இருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பெரிய அளவில் அவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இதை தான் உலக மக்கள் நினைத்து கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 480 பொறியியல் கல்லூரிகள், இந்த இதில் தனியார் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது. இதில் எங்கே இந்த கல்லூரிகளில் எங்கே யார் மையமாக வச்சுருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோலுக்குள்ளே வருது. ஸோ இந்த இதில் இருக்கவங்க இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஃபேக்கல்ட்டின்னு சொல்கிறோம். அங்கே சொல்லிக் கொடுக்குற அந்த ஆசிரியர்கள் ஃபேக்கல்ட்டிஸு அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் மெத்த படித்தவர்கள், குறைந்தபட்சம் எம்ஃபில்லு, பிஹெச்டி அந்த மாதிரி படித்தவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஒரு நல்ல படித்து தகுதி வாய்ந்த ஆட்கள் இருக்காங்க.
ஆனால் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தவறுதலான ஒரு இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கைட்லைன் ஒன்று வச்சுருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி சிலர் ஏமாற்றிக்கொண்டு ஒரே ஆசிரியர் வந்து பல கல்லூரிகளில் வந்து விரிவுரையாளராக போயிட்டுருக்காரு. இதுக்கு வந்து அதோட கைட்லைனில் மாறுபட்ட கருத்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது, அவங்களோட கைட்லைனில் இருக்குது. ஆனால் அவர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க. இதையே வந்து இந்த மாதிரி ஒரு தவறான இது நடந்து கொண்டு இருக்கிறத இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறப்போர் இயக்கம் அவர்கள் வந்து இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இது வந்து அவங்க தேடியெல்லாம் எடுக்கலை. அவங்களோட அண்ணா யூனிவர்சிட்டியோட போர்ட்டல், அதாவது வெப்சைட், அதில் போய் பார்த்தே வந்து என்ன இப்படி இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஆய்வு பண்ணும்பொழுது தான் இது இவ்வளோ பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்குது. இன்றைக்கி ஒரே ஃபேக்கல்ட்டி அதாவது விரிவுரையாளர்னு சொல்கிறவர் பல கல்லூரிகளுக்கு போய் கையெழுத்து போட்டு வராரு, அவர் பேரில் போயிட்டு இருக்குது. அப்போ வந்து இது பெரிய அளவில் ஒரு ஊழல் நடந்து கொண்டிருப்பதை இன்றைக்கி வெளிப்படுத்திய பெருமை வந்து நம்ம அறப்போர் இயக்கத்தை சாரும். இன்றைக்கி அறப்போர் இயக்கத்திலிருந்து நம்மளுக்கு இதை குறித்து பேசுகிறதுக்காக ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. ராதாகிருஷ்ணன் வணக்கங்க. வணக்கம். இப்போது இந்த இதில் வந்து இப்போ நீங்கள் எப்படி முதல்ல வந்து இந்த செய்திகள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, எதில் இருந்து பார்த்து எடுத்தீங்க? வெப்சைட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது இந்தியர் மட்டும்தான் இருக்கா? அதாவது ஃபைனான்சியல் இயரில் 23-24ன்னு சொல்கிறோம்ல, 23-24 அந்த மாதிரி இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கா, அல்லது பல ஆண்டுகள் இது நடந்துட்டு இருக்குதா? இதோட கண்ட்ரோல்லாம் எப்படி பண்ணுறாங்க, யார் பண்ணணும்? இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு டீம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டீம் என்ன பண்ணிட்டு இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் குறித்து நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் கேட்ட இந்த 2-3 கேள்விகளுக்கும் விரிவாக சொல்கிறேன். ஒன்று வந்து அண்ணா பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாட்டில் விட எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. இப்போ இந்த இஷ்யூ வந்து நமக்கு 2023 மார்ச் ஏப்ரலில் நம்ம வாலண்டியர் மீட் நடக்குது. அங்கே வந்த ஒரு வாலண்டியர், கொஞ்சம் பெரியவர், அவர் இந்த வாலண்டியர்லாம் மீட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி வந்து கல்லூரிகளில் எனக்கு வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, நான் என்னை ஒரு ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க, நான் போனேன். அங்கே வந்து சைன் பண்ணதுக்கப்புறம் எல்லா விவரங்களையும் எடுத்துக்கிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு சைன் பண்ண சொன்னாங்க. சைன் பண்ணேன், அப்புறம் ஒரு பணம் கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப எப்போ சார் வரட்டும்னு கேட்டால், இல்லை முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்பலான்னாங்க. திரும்ப நாங்கள் கூப்பிட்டா வாங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. இது வந்து என்ன மாதிரி இல்லை சார், நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் இருந்த நேரங்களில் அவங்கவுங்களும் அவங்கவுங்க ஃபோட்டோ கொடுத்து ஃபில்லப் பண்ணுறது இந்த வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு காலேஜுக்கு தேவையான ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் இங்கே பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பேர் அங்கே போகலைன்னா பசங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்க? இது ஒரு ஆதங்கத்தில் எனக்கு அங்கே கொஞ்சம் சண்டை போட்டேன் சார், கேள்வியெல்லாம் கேட்டேன், பட் அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்கிறார். முதல் முறையாக இது கேட்கும்போது நமக்கு இது ஆச்சரியம், என்னடா இது ஒரு காலேஜுக்குள்ளே வேலை செய்கிறாங்களே, சரி ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அவர் சொல்லிட்டார். அவருடைய ஆதங்கம் வந்து நம்ம அது எங்கேருந்து டேட்டா எடுக்கிறது அவருக்கும் தெரியல. அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினது மட்டும்தான் அவருக்கு தெரியுது, பணத்தை வாங்கிட்டு போறாரு, அதை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அவருமே சண்டை போடுறாரு, இல்லை சார் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நாளை பின்ன அவருக்கு என்ன ஒரு பையனா மனசாட்சி உறுத்திருக்கு, நாளைக்கு பின்ன போலீஸ் கேஸ் இதை வந்து பிடிச்சா நான் என்ன சார் பதில் சொல்கிறது அப்படின்ற ஒரு விதத்தில் நானும் வேணாங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க, நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம், உங்கள் விருப்பம்ட்டாங்க, எனக்கு அது ஒரு பக்குன்னே இருக்குது சார், எனக்கு இது ஒரு கிளாரிட்டிக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னாரு. இல்லைங்க இது இஷ்யூவே புதுசாக இருக்குது, இது எப்படி சாத்தியம்? இல்லை சார் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் 2-3 கல்லூரியில் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க, 2-3 காலேஜுக்கு சைன் பண்ணுறாங்க, 2-3 இதுக்கு ஃபோட்டோ வந்து வேறு ஃபோட்டோ ஓட்டுறாங்க, இப்படிலாம் அவர் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஆள் ஒன்று தான். அவர் வந்து 2 மட்டும் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நடக்குது. அதாவது அவர் அங்கே பார்த்த சம்பவத்தை, அந்த ஹோட்டலில் அவர் இருந்த நேரங்களில் நடந்ததெல்லாம் சொல்கிறார். அங்கே வந்து யாரோ ஸ்டாஃப் எல்லாம் வர்றாங்க சார், அவங்களாம் காலேஜ் ஸ்டாஃப் மாதிரி தெரியுது, வேறு காலேஜ் ஸ்டாஃபு வேறு காலேஜ் ஃபார்ம்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு, இதெல்லாம் எப்படி சார் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு இது முதல்ல கேட்கும்போது வித்தியாசம், சரி அது ஏதோ ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் போல இருக்குது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி, சரி இது எங்கே பார்க்கலாம் சார் அப்படின்னா, இது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் சார் இருக்குது அப்படின்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இது எப்படி சாத்தியம்? நமக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா அது ஒரு பெரிய கட்டமைப்பு. இன்றைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுசும் ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கிறது. இன்ஜினியரிங் கல்லூரியில் டாப் எமினன்ஸ் கல்லூரிகளில் இது ஒன்று, கிரேடிலையும் கூட. அப்போ இதில் எப்படி நடந்திருக்கும், இவ்வளோ பேர் எப்படி வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க? இதே அச்சமும் பயமும் நமக்கு இருந்தது. இருந்தாலும் பசங்களுடைய படிப்பு, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்றதுன்றது கனவு. நிறைய பேர் வந்து என்ன வேலை செஞ்சாலும் தங்கள் பசங்க வந்து தன்னோட பொண்ணோ பையனோ இன்ஜினியர் ஆகிட்டா என்ன சொல்லுவாங்க, உலகம் முழுசு எங்கேயோ ஒரு வேலை கிடச்சிரும், அம்மா அவன் பொழைச்சிப்பான், அது பிள்ளை அது பொழைச்சிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் அங்கே போய் சேர்க்குறாங்க. அப்போ அந்த பில்டிங்கை பார்த்து இங்கே இவ்வளோ டாக்டர், அவங்க
அந்த ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுடைய தோற்றங்கள்லாம் பார்த்துப்பா இது மாதிரி என் பையன் வந்துட மாட்டானா, இந்த ஆசையில் தான் அந்த காலேஜில் போய் சேர்க்குறாங்க. அந்த விளம்பரங்களை பார்த்து தான் போய் சேர்க்குறாங்க. இந்த ஸ்டாண்டர்டை செட் பண்ண வேண்டியது அண்ணா யூனிவர்சிட்டி. எப்படி இது வந்து வயலேஷன் நடக்குது? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வெப்சைட்டில் விவரங்களை பார்க்குறோம். அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இதப்போ நீங்கள் பார்க்கலாம். அஃபிலியேஷன் ஒரு டேப் இருக்கும், அஃபிலியேஷன் ஒரு மெனு. அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிலியேஷனுடைய பேஜுக்கு போகும். சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் இன்ஸ்டிடியூஷன். வருஷம் இந்த பிரிவின் கீழே தான் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து தமிழ்நாடு முழுசும் எல்லா கல்லூரியும் ஆய்வு செய்கிறாங்க. இவங்க ஆய்வு செய்கிறதுல என்ன பார்ப்பாங்க? இப்போ நான் ஒரு காலேஜுக்கு போகிறேன், இல்லை நான் என்னோட பையனையோ பொண்ணையோ காலேஜுக்கு சேர்க்குறேன், அந்த இன்ஜினியரிங்கில் சேர்க்குறேன்னா என்ன பார்ப்பேன்? நல்ல படிப்பு சொல்லி தர்றாங்களா, நல்ல லேப் இருக்கா, குறைந்தபட்சம் என்ன பண்ணுவேன், டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, ஸ்டாஃப் எப்படி இருக்காங்க, நல்லா சொல்லி தர்றாங்களா அப்படின்னு நான் போகிறேன்ல. என்னோட என்ன வேலை செஞ்சாலும் போய் என் பணத்தை கொடுக்குறேன்ல, என்னுடைய பையனையோ பொண்ணுடைய எதிர்காலத்தை அங்கே கொடுக்குறேன்னு. அப்போது இதை உறுதிப்படுத்த வேண்டியது யாருன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம். இவங்க என்ன பண்ணுறாங்க? உள்ளார போனதும் அவங்களுக்கு ஒரு கைடு இருக்குது. சும்மா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அல்ல. அவங்க உள்ளார போகும்போது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இசிஇ, EEE, சிவிலு, ஏரோநாட்டிக்ஸ், ஐடி, இப்போ ஏஐயும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வெவ்வேறு இதுக்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் எங்கே உட்காருவாங்க, அவங்களுக்கான ஃபீஸிபிலிட்டிஸ் என்ன. இப்போ 30 சீட்டு கெப்பாசிட்டினா ஒரு பேராசிரியர், உதவி பேராசிரியர், முனைவர் அப்படின்னு இருக்கணும். ஒரு கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கறதுக்கே 5-6 முனைவர்கள் இருக்கணும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்தா போல் முனைவர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்களும் அங்கே இருக்கணும். விச் மீன்ஸ் டீச்சிங் ஸ்டாஃப், ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்னு சொல்லுவோம். முழு நேர ஆசிரியர் பணி செய்யக்கூடியவர்கள் அங்கே இருக்கணும். அந்த எண்ணிக்கை அடிப்படையில் தான் இவங்க இந்த அப்ரூவலே கொடுப்பாங்க. இந்த அப்ரூவல் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இந்த நம்பி நம்ம நாட்டு மக்கள் உள்ளார போகிறாங்க. நம்ம பசங்களோட எதிர்காலம் அங்கே இருக்குது. இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அங்கே தான் உருவாகுது. இந்த ஸ்டாண்டர்ட் செக் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அவங்களுக்கு கொடுக்குற கைடு. இதை வச்சுக்கிட்டு இந்த ஃபேக்கல்ட்டி விவரங்கள் பார்க்குறது, லேபோட விவரங்கள் பார்க்குறது, அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எவ்வளோ இருக்கிறாங்க, பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் பார்க்குறது, அப்புறம் அவங்களுடைய வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஜெனியூனிட்டியை செக் பண்ணுறது இவங்களோட வேலை தான். இப்போ இதெல்லாம் பார்த்தா தான் இவங்க தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க, இந்த கல்லூரியால் இந்த மாணவர்களுக்கு தகுதியான கல்வியை கொடுக்க முடியும். அப்போ இந்த மாணவர்கள், இந்த மக்களும் நம்பி இங்கே போகலாம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அந்த இன்ஸ்பெக்டிங் டீம் வந்து அனுமதி அப்ரூவல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் எவ்ரி இயர் போவாங்க. இப்போ காரணம் என்னன்னா, இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2,32,000 சீட் இருக்கு தமிழ்நாட்டில். 480 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் அப்ளை பண்ணியிருக்கிறதே 2 லட்சம் பேர். இப்போ முன்னாள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டு கம்மியாக இருந்தது, 1 லட்சம் இருந்தது. அப்போ கல்லூரிகளை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. உள்ளார போய் பார்க்கும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 1.25 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 2.5 லட்சத்துக்கு நெருங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு கல்லூரி. நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் இங்கே பணம் குளிக்கிறதா பார்க்குறேன். எனக்கு கட்சிக்காரங்க தொடர்புலாம் இருக்குது, இல்லை எனக்கு வேறு தொடர்புலாம் இருக்குது, எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதில் எனக்கு கல்வியில் போய் காசு போட்டால் எனக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சேர்த்தா நிறைய வருமானம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இதில் 100, இதில் ஒரு 50, அதில் ஒரு 60, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் 60, 50, 50, 100, 100ன்னு கேட்குறேன். அப்படி நான் ஒரு பிஸ்னஸ் மைண்டில் செயல்பட்டால் கூட யார் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும்? அரசு தான் செக் அண்ட் பேலன்ஸ். அவங்க உள்ளார வந்து எப்பா நீ உன் பிஸ்னஸ் வேலையெல்லாம் வெளில வச்சுக்கோ, இங்கே நீ கிளாஸ் ரூம் கேட்டிருக்க, இந்த கிளாஸுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி கேட்குற, அந்த கெப்பாசிட்டி ஆஸ்பர் தான் நீ வச்சிருக்கியா, நீ என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் வெளில இரு, இது இருந்தால் நான் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். இப்படி ஒரு டீம் அந்த இருக்குல்ல, ஆமாம், அந்த டீமே அதான் செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே 30 கேட்டிருக்காங்க, அடுத்த வருஷம் 60, இப்போ இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் இதை உறுதிப்படுத்தலை. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு, இதை தவிர வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு கமிட்டி இருக்குல்ல, அவங்க முதல் முறையாக அப்ளை பண்ணும்போதே வந்து பார்ப்பாங்க. ஆல் இண்டியா டெக்னிக்கல் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வரும்போது அங்கே தான் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க முதல் தடவை உள்ளார வந்து இந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்னி பண்ணி அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த ஏஐசிடிலேருந்து எவ்ரி இயர் வர மாட்டாங்க. அவங்க வந்து எவ்ரி இயர் அக்ராஸ் த இந்தியா 5% காலேஜுக்கு தான் போவாங்க. அவங்களுக்கு ரிசோர்ஸ் கம்மி, சாம்பிள் மாதிரி. ஆமாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நிறுவனத்துக்கு கீழே, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி போல் ஆந்திராவில் ஆந்திரா யூனிவர்சிட்டி இருக்குது, அதே போல் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு யூனிவர்சிட்டி தான் அதை சர்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து 2000 பாலகுருசாமி அவங்க பீரியடில் இருக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இவங்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த நாம்ஸ் படி பார்த்தா முழு நேர
பேராசிரியர்கள் எண்ணிக்கை பொறுத்து தான் அங்கே மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி. இங்கே முழுநேர பேராசிரியர்கள் எண்ணிக்கை குறைவுனா இங்கே மாணவர் சேர்க்கைக்கு கிடையாது. அப்போது நீங்கள் அந்த கல்வியை காசு குளிக்கிற இடமா அந்த பார்க்குற இடத்த தடுக்க வேண்டியதே இவங்க தான். அப்படி தடுத்துருந்தாங்கன்னா இங்கே தரமான உயர்நிலை கல்வி கிடைச்சிருக்கும். இங்கே என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கமிட்டிங்கிறது வந்து காசு கொளிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது அப்படிதான் இருந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் வந்து பலதும் கண்டுக்காம இருந்திருக்காங்க. இதுல இப்ப குறிப்பா என்ன தவறு நடந்திருக்குன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இப்ப இந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம் விதியில வந்து ஒரு முழு நேர ஃபேக்கல்டி மெம்பர், டீச்சிங் ஸ்டாஃப், ஃபேக்கல்டி மெம்பர்னா அந்த விரிவுரையாளர், அவங்க விரிவுரையாளர், பேராசிரியர் வந்து ஒரு கல்லூரியில் தான் வேலை செய்ய முடியும். இப்போ டீச்சிங் அந்த விசிட்டிங் ப்ரொஃபஸர், கெஸ்ட் லெக்சர், எங்களுக்கு 50 பேர் வர்றாங்க அனுமதி கொடுங்கன்னா அது கிடையாது. நாம்ஸ் படி இந்த காலேஜுக்கு இவ்வளோ சீட்டு அனுமதி கொடுக்கணும்னா அங்கே முழு நேர பேராசிரியர் இத்தனை பேர் இருந்தால் தான் உண்டு. அவர் அப்போ அங்கே மட்டும் தானே வேலை செய்ய முடியும், வேற காலேஜுக்கு வேலை செய்ய முடியாதுல்ல, எப்படி வேலை செய்ய முடியும்? அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு கிடைச்ச டேட்டா பேஸில் ஒரு ஃபேக்கல்ட்டி, உதாரணத்துக்கு மாரிச்சாமின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் வேலை செய்கிறார், அதே சமயம் அப்பல்லோ கல்லூரியில் வேலை செய்கிறார், இன்னொரு பக்கம் இன்னொரு கல்லூரியில் வேலை செய்கிறார். இது போல் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஃபேக்கல்ட்டி 11 இடங்களில் இருக்கிறதா இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இல்லை, இது வந்து இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பொதுவாகவே எதுனாலும் இந்த ஆதார் கார்டு வாங்கி அவங்க நம்பர் வாங்கி செக் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஆதார் கார்டெல்லாம் வாங்கி செக் பண்ணியிருப்பாங்கல்ல ஒருத்தருக்கும். நீங்கள் கேட்டது அதில் எங்கே எப்படி மிஸ்டேக் வரும்? இப்போ நீங்கள் கேட்டது போல் இன்ஸ்பெக்ஷன் டீம் இப்படி உட்காந்து கேட்டிருந்தா இந்த முறைகேட்டே நடந்திருக்காது. சரி, இப்போ அவங்க என்ன பார்க்கணும்? ஆதார் கார்டு பார்த்துருக்கணும், இவங்க பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் பார்த்துருக்கணும், பேன் கார்டு பார்த்துருக்கணும், அப்புறம் இவங்களோட யூனிக் ஐடி. இந்த யூனிக் வருங்கால சந்ததியை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டினை வேலையை அந்த பேராசிரியர்கள் வந்து அவர்கள் வந்து நம்ம வந்து இதெல்லாம் பொதுவாகவே வந்து நம்ம அவங்களே கொடுக்கணுமல்ல, அவங்களே கமிட்டியும் அதான் எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு முழு நேர அங்கே இருந்தாதான், பேராசிரியர் இருந்தாதான் வந்து நல்லபடியாக அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்திய பாப்புலேஷனில் நீங்கள் எடுத்தீங்கனாலே முதல்ல வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அதுக்கு தகுந்த போலீஸ் இல்லை, அதுக்கு தகுந்த டீச்சர்ஸ் இல்லை, அதுக்கு தகுந்த ஸ்கூல்ஸ் இல்லை அப்படிங்கிறது பெரிய குறையாக இருக்குது. இந்த இதில் வந்து 480 ஒரு பொறியியல் கல்லூரிக்குள்ளார இதில் வந்து அதுக்கு வந்து ஏன் அது அந்தந்த ஃபேக்கல்ட்டிஸை நீங்கள் போடாமல் இருந்தாங்க? என்ன விஷயம்? எதுக்காக ஏன் போடணுமல்ல? போட்டிருந்தா அதான் அனுமதி கொடுக்கணும். சரி, ஏன் அந்தந்த கல்லூரிகளில் அந்தந்த யூனிவர்சிட்டியை ஏன் எடுக்காமல் இருந்தாங்க? இப்போ இவங்க இந்த இன்ஸ்பெக்ஷன் போனதில் இந்த விவரங்கள்லாம் செக் பண்ணியிருந்தா ஒரு இடத்துக்கு மேலே அவரால் வேறு இடத்துல காமிச்சிருக்கவே முடியாது. இப்போ இவங்க 2 தவறுகள் பண்ணுறாங்க. ஒன்று, ஏன் இந்த கெப்பாசிட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆசிரியராக நான் போகிறேன், ஒரு நார்மலான ஒரு மனநிலையில் நார்மலான எலிஜிபிள் இருக்கக்கூடிய ஒரு சாமானியராக நான் போகும்போது என்னோட ஐ விசிட் ஒரு 30 ஸ்டூடெண்ட்டை தான் பார்க்க முடியும். இவங்க 60 பேரையோ 90 பேரையோ 100 பேரையோ உட்கார வச்சு எடுக்க முடியாது. அப்போ முதல் பெஞ்சை மட்டும் தான் பார்ப்பேன். கடைசி பெஞ்சில் இப்போ நீ என்ன படிக்கிற ஏது படிக்கிறேன்னு பார்க்க முடியாது. இந்த சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சில் தான் ஒரு ஃபேக்கல்ட்டியை அங்கே டெப்ளாய் பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ ஃபேக்கல்ட்டி வேணும்னு இந்த அடிப்படையில் தான் அவங்க கேட்குறாங்க. அது இருந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஃபேக்கல்ட்டி இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே அவரோட ஒரிஜினல் ஐடி கொடுக்காம வேற ஒரு டம்மி ஐடி கொடுக்குறாங்க. அதுபோல் டம்மி ஐடினா வந்து இப்போ அந்த ஆதார் கார்டு மாதிரி இருக்கிறது டம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. வேற ஒரு ஆதார் கார்டை போட்டிருக்கிறதா இப்போ அவரே சொல்கிறார், வைஸ் சான்சலரே சொல்கிறார். இப்போ என்னோட ஆதார் கார்டுக்கு பதில் என்னோட விவரங்கள்லாம் என்ட்ரி ஆயிருக்கு, ஆதார் கார்டு மட்டும் வேற ஒருத்தரோட. படித்த இந்த ஒரு பிஹெச்டி அல்லது வந்து எம்ஃபில் படித்த பேராசிரியர்களே வந்து ஒரு டம்மி ஐடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? தவறான கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எந்த அளவில் டீச்சிங் பண்ணியிருப்பாங்க? நான் ஒரு தவறு செய்கிறேன்னு தெரிஞ்சே என்னோட ஐடியா கொடுக்கல, நான் என்னோட ஆதார் கார்டு கொடுக்க வேற ஒரு ஆதார் கார்டு கொடுக்குறேன். அப்படி பார்த்தா நான் திட்டமிட்டே ஒருத்தரை ஏமாத்துறேன். அப்படி நான் போய் எப்படி போய் பசங்க பெரிய மோசடி இல்லை? ஆமாம், மாணவர்களே மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? இது உயர்கல்வித்துறையில் நடந்த அட்டாக், இது தாக்குதல், உயர்கல்வியில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல். இது எத்தனை வருஷமாக நடந்திருக்குன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு 15 வருஷமாக நடந்திருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2021-22 டேட்டாவுக்கு நம்ம ஒர்க்கிங் ஆன் இட். இது அப்போவுமே நியூஸ்லலாம் வந்துச்சு, நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய பேர் பேராசிரியர் பார்க்கும்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவுண்ட் வந்து இங்கே ஒரு 4 காலேஜில் வேலை செய்கிறாரு, 2 காலேஜில் வேலை செய்கிறதா கணக்கு அமைக்கிறார், இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் 32 கல்லூரியில் வேலை செஞ்சுருக்கிறதா, 32 காலேஜில் வேலை செஞ்சுருக்கிறதா
யூனிவர்சிட்டிங்கிறது உலக அளவில் ஒரு பெருமை மிகுந்த ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் அங்கே சீட்டு கிடைக்கிறதே மிகப்பெரிய ஒரு கும்பா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இது வந்து ஒரே பேராசிரியர் வந்து 32 கல்லூரியில் ஒரே ஆள் வந்து போய் நிற்கிறாரு அப்படின்னு இவங்களே இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அப்டேட்டட் 24-25 டேட்டா பேஸுமே அவங்கள்ட்ட வந்து இல்லை கண்டுபிடிக்கிறது என்னங்க, அவங்க தான் நாங்கள் செஞ்சிருக்கணும். அந்த இது மிஷினரியை ரன் பண்ணுறது அவங்க தான். அவங்களுக்கு தெரியாம இது எப்படி நடந்திருக்கும்? இது அவங்களுடைய அலட்சியமா, அவங்களோட கவனக்குறைவா, இல்லை திட்டமிட்டே பண்ணாங்களா, அது நமக்கு தெரியாது. இல்லை இதுல வந்து நீங்க வந்து இப்போ பணம் எந்த மாதிரி இதுல அவங்க புழங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தர் நீங்க சொல்ற மாதிரி 32 காலேஜ்ல அவர் ஒரே ஒருத்தர் வந்து இருக்காரு. இப்போ இது வந்து 32 காலேஜ்லயும் அவர் வந்து ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி பணம் வாங்கியிருப்பாரா? அவர் பணம் வாங்கியிருந்தா அவங்களுக்கு இப்போ லட்சருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு கல்லூரியில் கிடைக்குது. 32 கல்லூரியில எவ்வளவு வந்திருக்கும்? கிட்டத்தட்ட கோடி கணக்கில், 1 கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கு. வருஷம் இல்ல, மாசத்துக்கு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல வந்திருக்குமே. இது என்ன மிகப்பெரிய ஒரு இதா இருக்கு. அந்த கல்லூரி பேராசிரியர் வாங்கியிருக்காரா பணத்தை? அது அவர் தான் சொல்லணும். அதாவது ஃபிசிக்கலாக இங்கே ஒரு கல்லூரிக்கு மேலே வேலையே செய்ய முடியாது. இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா, இந்த 32 கல்லூரியில் எங்கே வேலை செய்கிறாரு? இல்லை 32 கல்லூரியிலுமே வேலை செய்யாமல் வேறு ஐடிலையோ, வேறு ஏதாவது மெக்கானிக்கலையோ, வேறு ஏதாவது இன்ஜினியரிங்லையோ, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாரா? அதுவுமே இந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும். இப்போ நம்ம 2-3 வகையில் கேள்விப்படுறோம். ஒரு ஏஜென்சி இருக்கிறாங்க, ஏஜென்ட்டுங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பல கல்லூரிகள் முதலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாத்தியார்களும் பள்ளி ஆசிரியர்களும் நீங்கள் வந்து கல்லூரியில் படிக்கிற ஆசிரியர்களுமே பல பேர் வந்து வெளியே வேலை செய்கிறாங்க, வெளியே பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, அவங்களோட மனைவி பேரில் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அந்த பேரில் இவங்க தான் பண்ணுறது, ரன் பண்ணுறது இவங்க தான், பட் மனைவி பேரில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ ஒரே ஆள் வந்து 32 கல்லூரியில் வந்து நான் தான் ஃபேக்கல்ட்டி, நான் தான் டீச்சிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபான்னு அவங்களுக்கு போட்டாலும், மாதம் 2 லட்ச ரூபா போட்டாலும் 32 கல்லூரியில் எவ்வளோ ஆச்சுங்க? 64 லட்ச ரூபா வந்ததுங்களங்க ஒரு மாதத்துக்கு. அங்கே வேலை செஞ்சாலும் நமக்கு தெரியாது. எப்படி இல்லை, எந்த நோக்கத்தோட எந்த இதோட இவங்க எடுத்திருப்பாங்க? ஒவ்வொரு கல்லூரியிலும் எடுத்திருக்காங்கல்ல. இப்போ கல்லூரிக்கு தெரியாமல் எடுத்திருப்பாங்களா? கல்லூரி தலைவருக்கு தெரியாமல் எடுத்திருப்பாங்களா? கல்லூரி விசிக்கு தெரியாமல் எடுத்திருப்பாங்களா? கல்லூரி பிரின்சிபால் இருப்பார்ல, பிரின்சிபாலுக்கு தெரியாமல் எடுத்திருப்பாங்களா? இந்த இது வந்து இந்த ஒரே ஐடி கொடுத்து எடுக்கிறதுனா இப்போ வந்து இது வந்து வெப்சைட்டில் வருது, எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரே ஐடி போட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பக்கம் தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த சமயங்களில் எப்படி அது வந்து ஒரே ஆள் வந்து இவ்வளவு கல்லூரியில் சேர முடியும்? இது வந்து பணம் எங்கே யார் விளையாண்டுருப்பா? அதாவது அந்த பேராசிரியர் வாங்கியிருப்பாரா, அல்லது கல்லூரியை வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்கள் பேரை நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு ஒரு 2 லட்சத்துக்கு பதிலாக மட்டும் ஒரு 10,000 தர்றோம், ஒரு 20,000 தர்றோம், அப்படியாச்சும் பண்ணியிருப்பாங்களா? இது யாரோட தவறு? எந்த பேராசிரியர் தவறா, இல்லை கல்லூரி நடத்துகிறவங்களோட தவறா? முதல்ல வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அவங்க தான் முதல்ல ஆத்தரைஸ் பண்ணிடல. அவங்களுக்கே ஒரு பெரிய அமௌண்ட் போயிருக்குது. இப்போ அது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இப்போ காரணம் என்னன்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் தான் இந்த எல்லா விவரங்களையும் செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணி தான் அவர் இன்னொரு இடத்துல என்ட்ரி ஆகிருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இன்ஸ்பெக்ஷன் டீம். ரெண்டாவது வந்து கல்லூரி நிர்வாகம் எங்கே லேப்ஸ் ஆகுறாங்கன்னா, இப்போது அவங்க இந்த விவரங்கள் என்ட்ரி பண்ணும்போது இதோட ஜெனியூனிட்டியை அவங்க செக் பண்ணியிருந்தாலே, இவர் ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வர்றாரு, இதை கூட நான் செக் பண்ணாமல் ஒரு ஃபேக்கல்ட்டியை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து வந்து அது மிகப்பெரிய மோசடிங்கல்ல. அதான் இப்படி இருக்கிறத நான் தான் கல்லூரி ஒரு பேராசிரியருக்கு ஒரு எம்ஃபில் முடிச்சாருன்னா ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். இதுல போலீஸ் சர்டிஃபிகேட்னா அதையே டூப்ளிகேட் பண்ணி கொடுத்தாரா, அல்லது வந்து பேரை மாத்தி கொடுத்தாரா? இல்லை சார், இது செக் பண்ண வேண்டியது ஒரு கல்லூரியோட வேலை. ஒரு கல்லூரியோட வேலை என்னன்னா, இப்போ நீங்கள் என்னோட காலேஜில் வந்து சேரீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்கள் ஃபேக்கல்ட்டியே எடுக்கிறேன், நான் ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன்னா, நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொண்டு வரீங்களா, நான் செக் பண்ணுறேன்னா, இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வாங்கிட்டு நான் நீங்கள் படித்த காலேஜுக்கு அனுப்பி ஜெனியூனிட்டி செக் பண்ண வேண்டியது என்னோட வேலை. இதை நான் எடுத்ததுக்கு பிறகு தான் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த விவரங்கள்லாம் கொடுங்க, நானும் அந்த பேன் கார்டை பார்த்து தான் போடவே முடியும். ஒரு ஃபேக்கல்ட்டி என்ட்ரி விவரங்களை என்ட்ரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்னோட காலேஜில் சேர்ந்துட்டீங்க, திடீர்னு ஒரு நாள் லீவ் கேட்குறீங்க, ஓகே, ஒரு பர்சனல் ரீசன் லீவ் கேட்குறீங்க, நான் லீவ் கொடுத்துட்டேன். நீங்கள் வேறு ஒரு காலேஜில் போய் அங்கே உங்களோட விவரங்களை மறைச்சி ஃபேக் ஐடி கொடுத்து நீங்கள் சேர முடியும்னா அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்படியும் கூட நடந்திருக்கலாம், எனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இது தொடர்ந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஒரு நாள் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும், 2 நாள் தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் இருக்காங்களா, என்னப்பா அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, இங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க, அதே பேர் தான் இருக்குது, அதே ஃபோட்டோ இருக்குது, அதே டேட் ஆஃப் பர்த் தான் இருக்குது. இப்போ நமக்கு எங்கே இது மாட்டினாங்கன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்ன்ற ஒரு சீக்வன்ஸில் தான். இதை வந்து நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ டாக்டர் ஆர் பாபு, இன்னொரு காலேஜில் என்ன போடுறாரு, டாக்டர் பாபு ஆர்,
இன்னொரு இடத்துல என்ன பண்ணியிருக்காரு, டாக்டர்.R.பாபு. இல்லைங்க, இது வந்து நீங்கள் வந்து இப்போ டெலிஃபோன் டைரக்டரி அந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு பேர் எடுத்தீங்கன்னா அந்த பேர்லேயே ஒரு 60 பேர் 100 பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெலிஃபோன் நம்பருங்கிறது ஒன்று தானே இருக்கும், ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருக்கும். அதுபோல் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்குமே யூனிக் நம்பராக வந்து ஆதாருக்கு ஐடி எல்லா பக்கம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேரை எப்படி வேணாலும் போட்டுக்கங்க, ஆனால் அந்த ஐடி வந்து ஒன்று தான் இருக்கும். இந்த டெக்னிக்கல் வெரிஃபிகேஷன் அங்கே நடக்கலைன்றதுனால தான் இந்த ஃப்ளா. இப்போது என் பேர் விவரங்களை என்ட்ரி பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆதார் கார்டு போட்டு அதை அக்செப்ட் பண்ணியிருக்குன்னா அந்த சிஸ்டம் எப்படியானது ஒரு பெரிய கேள்வி. இல்லைங்க, அப்போ எப்படி அக்செப்ட் பண்ணணும்? இப்போ தான் வந்து அந்த இப்போ ஒரு சிம் சாதாரண இது போகலாம், ஒரு சிம்மு வாங்க போகிற ஒரு கடைக்கு அவங்க வந்து நம்மளோட ஆதார் கேட்குறாங்க. அது ஆதார் கேட்கும்பொழுது நம்ம வந்து ஒரு டெலிஃபோன் நம்பர் எந்த நம்பருக்கு பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருக்கு கொடுக்குறோம். அந்த நம்பர்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி சொன்னால் தான் வந்து அக்செப்டடு, இல்லாட்டி வந்து நம்ம இது வாங்க முடியாது. சிம்பிள் சார், உங்கள் பேரில் என்னால் 10 சிம் வச்சுருக்க முடியுமா? ஆமாம். 5 சிம் வச்சிருக்க முடியுமா? உங்கள் பேரில் வாங்கிட்டீங்க, அந்த சிம்மை நான் யூஸ் பண்ண முடியுமா? நீங்கள் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லையே. உங்கள் பேர்லேயே சிம் வாங்கி ஒன்று நீங்கள் வச்சுட்டு மீதி 4 நான் யூஸ் பண்ண முடியுமா? அதே போல தான் இங்கே டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது, நடந்திருக்குன்றது தெரியுது. நீங்கள் ஏன் நடந்துச்சுன்னு விட்டுருங்க. இப்போ நடந்ததுக்கான காரணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று இவரால் ஒரு இடத்துல தான் வேலை செய்ய முடியும். இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், என்ன நடக்கணும், ப்ரோஆக்டிவாக என்ன நடக்கணும், இந்த மெக்கானிசத்தில் தவறு இருக்குது. அந்த தவறு இனிமேல் நடக்கிறதுக்கு என்ன இருக்கணும், இந்த டேட்டா பேஸ் ஆதார் கார்டு சென்ட்ரலைஸ் ஆதார் கார்டோட வெரிஃபிகேஷன் ஆகணும். இந்த யூனிக் நம்பர் போட்டால் மட்டும்தான் அலோவ் பண்ணணும். இப்போ இந்த யூனிக் நம்பர் இல்லாமல் டம்மியாக AU 10,000 000 001 1001 அப்படின்னு போடுறோம்ல, இது போடுறத நிறுத்திட்டு ஒரு காலேஜோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இருக்கும்போது நான் இந்த ப்ரொஃபைலுக்கான ஒரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ணி அதை என்ட்ரி பண்ணால் அவரால் வேறு எங்கேயும் வேலை செய்ய முடியாது. அப்போது காலேஜே இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதே சமயம் வெரிஃபிகேஷன் போகிறவங்க என்ன பண்ணியிருக்கணும், எப்போ இந்த மாதிரி டம்மி ஐடி போட்டிருக்கிய, ஏன் நீ போட்டிருக்க, இது அவங்களோட வேலை இல்லை. இதெல்லாம் வேலைகள் இதெல்லாம் தெரியுதுங்க. இப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சே வந்து இந்த மோசடிக்கு துணை போயிருக்குன்னு தான், அதுதான் நம்ம ஸ்ட்ராங்லி அதான் இப்போ தெரியுது. உதாரணத்துக்கு பாபுன்னு ஒரு ஃபேக்கல்ட்டி பேர், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய 5 விங்கு இருக்குது, 5 மண்டலங்கள் இருக்குது. அதில் வந்து ஒரு காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, பிபிஜி இன்ஜினியரிங் காலேஜ் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அதே போல் முகமது சதக் காலேஜ் வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்த 2 இடத்துக்கும் போன வருஷம் மே மாதம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போகிறாங்க, இங்கே ஒரு டீம் போகிறாங்க, அங்கே வெரிஃபிகே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் அதே நாளில் இங்கே ஒரு டீம் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒரு 5-6 மணி நேரம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இங்கேயே என்ன பண்ணுறாரு, டாக்டர் ஆர் பாபு இங்கே இருந்தாருன்னு, முனைவர் ஆர் பாபு பிஹெச்டி படித்தவர் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல், இவர் கொடுத்த டம்மி ஐடியும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் அப்ரூவ் பண்ணுறாரு. அதே சமயம் இங்கே அதே ஆர் பாபு இங்கே நான் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ 2 இன்ஸ்பெக்ஷன் டீமும் கொல்லிவுட் ஆயிருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஒரே நாளில் இது ஒருத்தர் 2 கேண்டிடேட் நீங்கள் நினைக்கலாம் எரர் நடக்கலான்னு, 11 ஃபேக்கல்ட்டிஸ் ஒரே நாளில் 2 இடத்துல இருந்திருக்காங்க. விச் மீன்ஸ் 22 இடங்களில் அந்த ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறதா இவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. 22 டீம், ஆனால் 11 ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு ஊருக்குள்ளே கிடையாது, வேற வேற 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு ஊர்ல இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இதுல இன்னொருத்தர் கோயம்புத்தூர், ஒருத்தர் சென்னை, இன்னொருத்தர் கன்னியாகுமரி, இன்னொருத்தர் இங்க மதுரையில் இருக்கிற ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கோம், இங்கே சென்னையில் செங்கல்பட்டில் அப்ரூவ் கொடுக்குறாங்க. அப்போ ஒரே நாளில் நடந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ், இதெல்லாம் வேற வேற நாள் கிடையாது. மிகப்பெரிய ஒரு மோசடியா இருக்குது. அதுவும் படித்த ஆட்கள் வந்து அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து சேர்ந்தவங்கலாம் அதெல்லாம் கேள்விப்பட்டோம் காலேஜ். ஆனால் இது சர்டிஃபிகேட் ஒரிஜினலாக கொடுத்துட்டு ஆள் போலியா வந்து இருக்கிறதுங்க இப்போதான் புதுசாக கேள்விப்படுறோம். காலேஜே பாருங்களேன், இந்த காலேஜ் என்ன சொல்றாங்க, இவர் என்னோட ஃபேக்கல்ட்டி, இவர் தான் ஆர் பாபுன்றார். இப்போ இங்கே ஒரு காலேஜ் என்ன சொல்றது, இவர் என்னோட ஃபேக்கல்ட்டி ஆர் பாபுங்குது. இப்போ 2 இடத்துல ஆர் பாபு எங்கே இருந்தார்? இப்போ காலேஜ் பொய் சொல்லுதா இல்லையா? இன்ஸ்பெக்ஷன் போனாங்களா, அவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லையா? ஃபேக்கல்ட்டி பொய் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ இந்த மாதிரி வலை வந்து இதில் நீண்டிருக்குன்றதை பார்க்குறோம். அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து தீவிரமாக அவங்க விசாரிக்கப்படணும். இது நம்ம கேட்குறது இன்றைக்கி கூட கேட்கல, போன வருஷம் இப்போ 2023-24 இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம்ல மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ 2 லட்சம் இன்ஜினியர்கள் வெளில போயிட்டாங்க, 4th இயர் முடிச்சுட்டு வெளில போயிட்டாங்க. இப்போ அவனுக்கு இப்போ இந்த டம்மி ஐடிஸ் இருக்குல்ல, 13,891 ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே டம்மி ஐடியில் இருக்காங்க. அப்படின்னா அவர் அங்கே இருக்காங்களா இல்லையா? 13,000 பேர், 47,000 பேர் மொத்தம் ஃபேக்கல்ட்டிஸ். இதில் 13,800 14,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து டம்மி ஐடினா இப்போ அங்கே இருக்காங்களா இல்லையா? அப்போது
4ல் ஒருத்தர் அங்கே இல்லை. கரெக்டுங்களா? இப்போ இந்த பசங்களுக்கு சரியாக சொல்லித்தரலன்னா அவன் இந்த ஒரு இன்செக்யூர் ஃபீல்டில் தானே வெளில போகிறான். கண்டிப்பா. இப்போ நான் வெளில போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், போன உடனே இன்னைக்கு என்ன கேட்பாங்க, இப்போ இன்செக்யூர் ஃபீலிங் மட்டும் இல்லைங்க, எப்படி அவங்க பாஸ் பண்ணி போனாங்க முதல்ல, அது ஒரு கேள்வி. இப்போ என்ன பண்ணுவாங்க, கடைசி பேஜை திருப்பு சைன் பண்ணு. இப்போ ஃபேக்கல்ட்டி இல்லாதனால என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ டெஃபிசிட்னு சொல்கிறாங்க. ஒரு கல்லூரியில் 300 பேர் இருக்க வேண்டிய ஃபேக்கல்ட்டியில் 130 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ 3 கிளாஸை ஒன்றா உட்கார வச்சு இடியப்ப சிக்கல் மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஆமாம், இதில் பாதிப்பு சிக்கல் வருது. இது வந்து ஃபேக்கல்ட்டிஸ் இன்வால்வ்டு, ஃபேக்கல்ட்டிஸு தெரிஞ்சு அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கமிட்டி ஒன்று இருக்குது, இல்லை அந்தந்த கல்லூரிகளில் பிரின்சிபால் இருக்காரு, அந்த கல்லூரிக்கு ஒரு தந்தை வேற இருப்பார். இது வந்து எல்லா பக்கமும் இது. அப்புறம் இதெல்லாம் தாண்டி மாணவர்கள் அதில் அதுதான் பாதிக்க, மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்காங்க. மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணி போயிருக்காங்கல்ல. இப்போ பாஸ் பண்ணி போனவங்கலாம் வந்து உண்மையிலேயே பாஸ் பண்ணாங்களா, இல்லை ஏதாச்சும் அதுக்கும் போலீஸ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க? பசங்களோட நிறைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறதுல இப்போ 480 பொறியியல் கல்லூரிகள் மட்டும் இருக்குது. அநேகமாக கல்லூரி இது யூனிவர்சிட்டின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 யூனிவர்சிட்டி இருக்குன்னு தமிழ்நாட்டுக்குள்ளார. இப்போ வந்து வெறும் ஒரு யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இது போல் பல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதே போல் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையும் இந்த மாதிரி இருக்கலாம்ல. அதுதான் அமைச்சர் பொன்முடி அவங்க பதில் சொல்லணும். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்துருச்சு இல்லை, உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும், இப்போ எல்லா பல்கலைக்கழகங்களும் இந்த டேட்டா பேஸை வெளியிடுங்க. நீங்கள் தான் சரியாக பண்ணல. இந்த செய்தி வந்து முதல்ல அமைச்சருக்கு போயிருச்சா? இது வரைக்கும் போய் சேர்ந்துருக்கோம், நம்ம நம்புகிறோம். ஆனால் இது வரைக்கும் அவர் அமைதியாகவே இருக்கிறார். நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க? நாங்கள் அனுப்பிட்டோம். நம்ம யாராருக்கு அனுப்பிச்சிங்க? இப்போது வைஸ் சான்சலர், அப்புறம் செனட்டோட மெம்பர் பரந்தாமன் எலெக்டட் எம்எல்ஏ அவருக்கு, அது போக தமிழ்நாடு உயர்கல்வித்துறை செக்ரட்டரி பிரதீப் யாதவ், அமைச்சர் பொன்முடி அவங்களுக்கு அமைச்சிருக்கோம். அப்புறம் சான்சலர் RN ரவி அவங்களுக்கு, ஆளுநர் அவங்களுக்கு அமைச்சிருக்கோம். இது தவிர டிவிஎஸ்சிக்கு அமைச்சிருக்கோம். இது மட்டுமே இல்லாமல் ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவருக்கு, அப்புறம் அங்கே உயர்கல்வித்துறை செக்ரட்டரி மிஸ்ரா IAS அவருக்கு அமைச்சிருக்கோம். உயர்கல்வித்துறையுடைய சிறப்பு செக்ரட்டரி அவருக்கும் அமைச்சிருக்கோம். யாராவது ஒருத்தர் இதன் மீது உருப்படியாக ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு அனுப்பிச்சிருக்கீங்க. இதில் முதலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சில மாதங்களாக நம்மளோட தமிழக அரசு கல்வித்துறைக்கும் கவர்னருக்குமே ஒரு சண்டை நடந்து போயிட்டு இருக்குது. இது வந்து இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர் வந்து யாரும் டைரக்டாக அப்பாயின்ட் பண்ணுறாரு. இது வந்து எங்ககிட்ட கேட்கல, இது பண்ணலன்னு ஒரு பெரிய போராட்டம் அவங்களுக்குள்ளார ஒரு டக் ஆஃப் வார் நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளார ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் இது வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ண, அதாவது கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண விசிஏ வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்போ வந்து அந்த இதில் இருந்தால் நீங்கள் வெளியே வந்திருக்கு இந்த செய்திகள். இதை தவிர பல யூனிவர்சிட்டிஸ், அதாவது 30 யூனிவர்சிட்டி இருக்குங்க. அந்த 30 யூனிவர்சிட்டிக்கு விசியும் இருக்காங்க. இப்போ அந்த கல்லூரிகளில் எந்தெந்த அளவுக்கு நடந்திருக்குது, இது என்ன மிகப்பெரிய ஒரு மாஸ் மோசடியாக தெரியும் போல் இருக்கு. இது கண்டிப்பாக இது பசங்களுக்கு எப்படி போயிருக்குன்னா, இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், கடந்த வருடங்களில் இந்த மாணவர்கள் வெளில வந்துடுறாங்க. இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதம் வெளில வந்திருக்காங்களே, இவன் ஒரு இன்டர்வியூ போவான். அவங்க என்ன கேட்பான், ஒரு 4 கேள்வி கேட்பான். என்னப்பா தமிழ்லையும் சரியாக எழுத தெரில, இங்கிலீஷ்லையும் சரியாக எழுத தெரில, நீ என்ன இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தியும் திட்டி அமைச்சிரும். ஏன்னா இவங்கள எந்த அளவுக்கு சரிப்படுத்தியிருக்காங்க. ஃபேக்கல்ட்டி இருந்தால் இன்னும் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இல்லாத நபர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபஸ்ட் லெவலில் பெஞ்சில் உட்காந்து முடிக்கிறவங்கள விட்டுருங்க. ஆனால் இந்த மிட் ஏஜ் கேடட்டில் இருக்காங்களே, அந்த விளிம்பு நிலையிலேருந்து படிக்க வந்தவங்க, அவங்களுக்கு அவென்யூஸே இருக்காது. இந்த சோசியல் கேப்பபிள் இருந்தவங்க வெளியில் கோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன் வகையில் கலெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க தெரிஞ்ச தொடர்பு வகையில் கூட தன்னை எக்யூப் பண்ணியிருக்கலாம். அவங்க வேலைக்கு போகும்போது நீ படித்த டிபார்ட்மெண்ட்லையும் சரியா இல்லை, இதுவும் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணுவான், வேலைக்கு போய்கிட்டு அதுக்கப்புறம் தனியாக கோர்ஸில் போய் தான் பள்ளிக்கூடத்தை அந்த காலேஜில் என்ன படித்தானோ அதை கோர்ஸாக வெளியில் பண்ணுறாங்களே. ஏன் இந்த தனியார் சென்டருங்கெல்லாம் வெளில அதிகமாக வேலை போகுது, அங்கேயே நிறைய பேர் சேர்றாங்க. இங்கே அவங்க சரியாக சொல்லித்தரல, அதை திரும்ப வெளியில் காசு கட்டி படிக்கிறான். அப்புறம் அந்த கல்வி நிறுவனங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ திரும்ப அவன் இங்கேயே படிச்சுட்டு இந்த மாதிரி படிப்பு இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு வெளிநாடுகளில் தெரிஞ்சுன்னு வைங்க. ஐடி கம்பெனியில் அங்கே எப்படி எடுப்பாங்க, ஆட்கள் எடுப்பாங்க, வேறு தொழில்கள் எப்படி இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் எப்படி சேர முடியும், இது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நீட்டு சென்டருங்க ஏன் வெளில இன்க்ரீஸ் ஆச்சு? நீங்கள் கல்லூரிகள் அந்த கல்லூரிகளை உருப்படியாக தயார்படுத்தியிருந்தா, பள்ளிகளை சரியாக தயார்படுத்தியிருந்தா, உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சென்டர்ஸ், நான் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறேன்றது வேறு, நான் கற்றுக்கிட்டதே திரும்ப கற்றுக்க வந்திருக்கேன்றது வேறு. இன்றைக்கி நிறைய வெளில வரும்போது என்ன ஆகும், ஒரு மனசுக்குள்ளே ஒரு இன்செக்யூர், என்னடா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாமளும் பெருசாக வெளில வந்து பார்த்தா
இந்த பொது சமூகத்தில் ஒரு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஹைலி காம்படிட்டபுளாக இருக்குது. அவன் உலகத்தரம் வாய்ந்த ஸ்டாண்டர்டை தான் இந்த கம்பெனிஸ் கேட்குறாங்க. அப்போ அதை கொடுத்துருக்க வேண்டியவங்க இன்ஜினியரிங் கல்லூரியால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அவ்வளோ ஸ்டாண்டர்ட் கொடுக்கல அப்படின்னா இப்போ இது யாரை கேட்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி கேட்கணும். நீங்கள் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக நீங்கள் கரிக்குலமாக ஃபாலோ பண்ணலையா, அவன் என்ன சொல்லுவான், ஏஐசிடியே காரணம் காமிப்பாங்க. அப்போ ஏஐசிடி உலகத்தரம் வாய்ந்த கரிக்குலமாக நீங்கள் கொடுக்கலையா. அப்போ இங்கே செயின் லூப் போதே தவிர கடைசி அந்த மாணவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? இல்லை, இப்போ பொதுவாக வந்து மாணவர்களுக்கு அவங்களோட வர்ற கல்லூரியில் வர பேராசிரியர்கள் யாருன்னு தெரியுமில்ல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சொல்ல போனால் இப்போ பேராசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த பசங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும்? கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும். அவங்க உள்ளாரே வந்திருக்க மாட்டாங்க. சைனே தான் வெளில நடக்குது இல்லை. பிரின்சிபல் ரூம்லேயே சைன் பண்ணி முடிச்சிடுறாங்க, சேர்மன் ரூம்லேயே சைன் பண்ணி முடிச்சிடுறாங்க, அந்த தாளார் ரூம்லேயே சைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. இல்லை வெளியில் தகுதியே இல்லாத நபர் அந்த இதில் பேர் வந்து ரெக்கார்டிக்கெல்லாம் ஒன்று இருக்கும். ஆனால் வந்து அங்கே சொல்லிக் கொடுக்குற ஆள் வந்து யார் இருக்காருன்னு தெரியாது, யார் இருக்காங்கன்றது இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்லியிருக்கணும். உதாரணத்துக்கு எங்களுக்கு டீச்சிங் ஸ்டாஃபே இல்லை. எவ்வளோ பசங்க போன 2-3 மாதத்துக்கு முன்னால் விட மதுரையில் டைஃபி சார்பாக போராட்டம் நடந்ததை பார்த்தோம். ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கல்லூரி வாசலில் அங்கங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் குழுக்கள், மாணவர்கள் குழுக்கள் சண்டை போடுறதை பார்க்குறோம். எங்களுக்கு டீச்சிங் ஸ்டாஃப் இல்லை, எக்ஸாம் நெருங்குது, டீச்சிங் ஸ்டாஃப் இல்லை. நீங்கள் எக்ஸாம் வந்து காமனாக வைக்கும்போது அதுக்கான எஜுகேஷன் கொடுத்துருக்கணும், எழுத முடியும். அதுவே கொடுக்காம சென்டரில் எக்ஸாமில் போய் அவனை நெருக்கும் போது அவன் என்னதை புரிஞ்சு எழுதுவான்? இல்லை, இது வந்து ஒரு 4 கல்லூரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்க. அப்ப தமிழ்நாடு இருக்க அத்தனை கல்லூரிகள் எவ்வளவு தரம் குறைந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த தகுதியில எந்த அடிப்படையில் இவங்க எல்லாம் பாஸ் பண்ணி வந்தாங்க. இந்த மாதிரி இது வந்து இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா ஆசிரியரே இல்லாம வந்து பாஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னா எப்படி அவன் வேலை கொடுப்பான்? ஃபேக்கல்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு கல்லூரி நடத்துகிறேன், இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் வர்றீங்க, நீங்கள் வர்ற தேதி எனக்கு தெரியுது. நான் அந்த பேசிக்காக கிரேடு உள்ள, அதாவது ஒரு முனைவர் எடுக்கிறது பதிலாக 3 உதவி பேராசிரியர்கள் 10,000 20,000க்கு எடுத்துடுறேன். ஒரு 3 மாதம் வச்சுருக்கேன். அட்மிஷன் அவங்களுக்கு டார்கெட் கொடுக்குறேன். போய் அட்மிஷன் பிடிச்சிட்டாங்க, அட்மிஷன் பிடிக்கலையா வெளில அனுப்பிச்சிடுறேன். எனக்கு தேவை இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிச்சு இல்லை. அப்போ நான் உங்களுக்கு வெளில அனுப்புறது எனக்கு ஒரு காரணம் வேணும். அப்போ வெளில போயிட்டீங்களா, அப்போ எனக்கு ஒரு சேலரி 10 பேர் எடுத்திருக்கேன், 5 பேரை வெளில அனுப்பிச்சிட்டேன், 5 பேருக்கு மட்டும் சேலரி கொடுத்தா போதும். அப்போது இந்த கல்வி நோக்கம் கொண்டு, கல்வியை வியாபாரம் நோக்கம் கொண்டு வந்தவர்கள் எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த அஃபிலியேஷன் டீம், இன்ஸ்பெக்ஷன் போன டீம், இது ஒரு பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கிறதுக்கு இது அவங்க ஒரு டீம் இதை கண்காணிச்சிருந்தாலே கல்வியை காசாக்குற இடமா நடந்திருக்காது. இல்லை, இவங்களே காசு பண்ணுற ஒரு குழு மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இவங்களே பெரிய அளவில் காசு பண்ணியிருப்பாங்க. விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏன் கொல்லிவுட் ஆனாங்க, இப்போது செனட் டீம் ஒன்று இருக்காங்க இந்த டைரக்டருக்கு மேலே. அப்போ வந்து டைரக்டர் இளைய பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமை டெப்ளாய் பண்ணுறாரு. அவரு கீழே தான் இந்த 23-24 இன்ஸ்பெக்ஷன் போனாங்க. இல்லை, செனட் டீம் சிண்டிகேட் டீம்ங்கிறது வந்து எல்லா பல்கலைக்கழகம் இருக்கும். ஆமாம், அது நீங்கள் சொல்கிறது இந்த சிண்டிகேட் டீம் பொறுத்த வரைக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த டீம் டைரக்டர் வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் சிண்டிகேட்டில் கொண்டு போய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சிண்டிகேட்டில் வந்து ஒரு 10-15 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு மெம்பர் காலேஜ் வந்து இந்திரா கணேசன் கல்லூரி டெக்னாலஜி, இந்திரா கணேசன் டெக்னாலஜி கல்லூரி வந்து திருச்சிராப்பள்ளி. அந்த காலேஜ் தான் வந்து சிண்டிகேட்டில் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. அந்த காலேஜில் ஒரு ஃபேக்கல்ட்டி பேர் முரளி பாபு. அவர் 11 கல்லூரியில் வேலை செய்கிறார். இப்போ அவர் என்ன சொல்லலாம், நான் முரளி பாபுனா என்ன சொல்லுவேன், நான் வேலை செய்கிற காலேஜில் ஒரு காலேஜ் தான் இந்திரா கணேசன், அவங்க சிண்டிகேட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? நம்ம வெளிலேருந்து பாருங்களேன். இல்லை, நான் சிண்டிகேட்டில் இருக்கேன், இதில் அவர் மட்டுமே இல்லை 9 ஃபேக்கல்ட்டி வேறு கல்லூரியில் வேலை செய்கிறாங்க. அப்போ சிண்டிகேட் டீம் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா? நாங்கள்லாம் பொதுவாக வந்து மக்கள், ஒரு படிக்காத மக்கள் ஜென்ரலாக என்ன பேசுவாங்கன்னா, ஒரு ஆள் மாதிரியே 7 பேர் இருப்பாங்கடா உலகத்துல இருப்பான், இங்கே ஒரு ஆள் மேலே 11 பேர் அந்த மாதிரி ஏதோ புது புது கதையால இருக்குது. அது உண்மையிலேயே இவங்க மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை, அவங்க எதிர்காலத்தை எந்த அளவுக்கு நக்கலா ரொம்ப தரம் குறைந்து எடை போட்டிருந்தா இந்த மோசடியில் அவங்களால இன்வால்வ் ஆக முடியும். இப்போ அவங்களோட பசங்களை இந்த கல்லூரிகளை போது சேர்த்து படிக்க வைப்பாங்களா? இப்போ அந்த பையன் இழந்து போயிட்டானே, அந்த படிப்பு முடிஞ்சு போயிடுச்சு, இந்த படிப்பை இவங்க வாழ்நாள் முடிச்சு திரும்ப கொடுத்துருவாங்களா? அவனுக்கு லைஃப் லாங் அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருக்கும்ல, நான் என்ன படித்தேன் எனக்கு எவ்வளோ பேர் சொல்ல கேட்டிருக்கோம், சர்டிஃபிகேட் இருக்குது அவ்வளோதான், என்ன படித்தேன் எனக்கு ஞாபகமே இல்லை, அவன் திரும்ப படிக்கிறான். அதையே இந்த சென்டென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா இங்கே தரம் குறைந்ததோட காரணம் தான்.
அப்போ வந்து நீங்கள் இப்போ பல்கலைக்கழகத்தில் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்டு கான்வெகேஷனு அந்த அது இதுன்னு போட்டு சொல்கிறாங்களே, அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு போலியான சர்டிஃபிகேட் தான் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. கேள்வி அந்த கேவலமான கேள்வி வந்து கல்விங்கிறது இனிமேல் கல்வி தந்தையெல்லாம் இனிமேல் கல்வி தந்தைன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலே இந்த கட்சிக்காரங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ பர்மிஷன் வாங்கினது நல்லாவே வெளில தெரியும். யாரோர்கள் இப்போ இது வரைக்குமே சரிங்க, இந்த இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே, பிஜேபி இருக்குது, தேமுதிக இருக்குது, அந்த பக்கம் நாம் தமிழர்லாம் இருக்குல்ல. இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்காங்க. எலெக்ஷன் வரும்போது சண்டை போட்டாங்களே, இந்த மாணவர்கள் பிரச்சனை 3 நாளாக அடித்து வெளில வந்துருச்சுல்ல. எந்த கட்சியாவது எங்கள் கட்சி சார்ந்தவங்க இந்த கல்லூரி நிறுவனம் நடத்துகிறாங்க, நாங்கள் கட்சியை விட்டு தூக்குறோம் பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். இல்லை எந்த கட்சிக்காரங்களாவது இந்த மாதிரி மாணவர்கள் இதில் அப்படி பார்த்தா இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து 80 பேர் இறந்தாங்க. எந்த பிராண்டி ஷாப் எந்த பிராண்ட் ஃபேக்டரியிலேருந்து வந்துன்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? அதை பார்க்கணும்ல, நடவடிக்கை எடுக்கணும்ல. பாருங்க இப்போ எந்த அளவுக்கு எந்த கட்சியாவது வியாபாரம்னா ஒரே நோக்கம் வந்து லாபம் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் வந்து அது கல்வியாக இருந்தாலும் சரி, சாராயமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளுக்கு வியாபார நோக்கம் அவங்க பார்க்குறாங்க. அந்த அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அதே தான். அவங்களுக்கு எவ்வளோ பணம் வரும் தான் பார்க்குறாங்க போல இருக்குது. இதில் வேற எந்த தகுதியுமே கிடையாது. இப்போ வந்து முழுக்க பணம் பண்ணுற ஒரு இதைத்தான் நோக்கி அவங்க பண்ணுறாங்க. அதை விட்டு ரொம்ப கேவலமாக அரசியலுங்கிறது ரொம்ப கேவலமாக போகிறது, ஆட்சியாளர்கள் ரொம்ப கேவலமாக போகிறதுங்கிறது இப்போ வெளிப்படையாக தெரியுது. இது இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் வந்து மாணவர்கள் வருங்கால சந்ததி முழுக்க பாதிக்கப்படும் என்கிறதா நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எல்லாருடைய பொதுமகனுக்கும் உண்டு. இது வந்து இவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு வந்து இந்த செய்திகள் வந்து 3 நாள் வந்திருக்குது. ஆனால் அந்த செய்திகள் வந்து இன்னும் எந்த அரசியல் கட்சிகளும் இது வந்து கேட்கல. இன்னொன்று, அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளே வந்து நீங்கள் வந்து கல்வி தந்தையாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் முதல்ல அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த பதவியை நீக்கணும். இப்போ அந்த அரசியல்வாதிகள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் கூட அவரோட பதவி நீக்கப்படணும். உடனடியாக அதுக்கு வேண்டிய அத்தனை நடவடிக்கை எடுக்கணும். இவர் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் வந்தது மூலமாக நம்ம வந்து அது தெளிவாக சொல்கிறோம். இந்த செய்தியை மிக கருத்தோடும் ரொம்ப கவனமாகவும் அரசு எடுத்துக்கொண்டு உடனடியாக இதற்குரிய தீர்வு காண வேண்டும். ஏன்னா மாணவர்களுடைய வருங்காலத்தை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். அவர்கள் வந்து இன்னும் போய் பல நாடுகளில் உருவாக்கி கொண்டிருக்கார்கள். வருங்காலத்தை உருவாக்கக்கூடிய அந்த மாணவர்களை வந்து சரியாக வழி நடத்தணும்னா கல்லூரிகளும் பள்ளிகளும் அல்லது அடிப்படையாக கல்வி சார்ந்த எது இருந்தாலும் அதெல்லாம் சரியாக இருக்கணுங்கிறது விருப்பம். இதை வந்து சரி செய்வாங்க அப்படின்ட்டு இந்த பேட்டிக்கு வந்து நீங்கள் டைம்லாம் ஒதுக்கி வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். நன்றி.